ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், இவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பினத்தை படைத்தாலும் அதை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றான். அவன் நமக்கு கற்றுத்தந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. வானம் பூமி அனைத்தையும் படைத்தது சம்பந்தமாக, அல்லாஹ்வை துதிப்பது சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனத்தின் தொடரிலே அல்லாஹ்வை பார்த்து நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ்வே இவை எதையும் வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ்வை பார்த்து நாம் சொல்லுகின்றோம். அந்த அளவு அல்லாஹு தஆலா நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு துரும்பையும் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆன் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் அவர்கள் எனக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்றால், மனிதனையும் ஜின்னையும் நாம் படைத்த நோக்கமெல்லாம் அவர்கள் எனக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியான அந்த அடிபணிதலான அந்த வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளை அனுப்பினான். அவர்கள்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும். எது நல்லது எது கெட்டது
என்பதை பிரித்து காட்டுவதற்காக, நேரான வழி எது, பிழையான வழி எது என்பதை தெளிவுபடுத்தி காட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களுடைய அந்த தொடர்ச்சியில அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை நாம் அனுப்பியதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழுங்கள், நீங்கள் உங்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை நீங்கள் புறக்கணித்து வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய போதனையை போதிக்கக்கூடியவர்களாகத்தான் ஒவ்வொரு தூதரையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த மனித சமுதாயம் நேரான வழியில் நடக்க வேண்டும், நல்லவைகளையே செய்ய வேண்டும், பிழையான வழியை விட்டும் விலகி நடக்க வேண்டும், தீமைகளை செய்யக்கூடாது என்பதை காட்டுவதற்காக என்ற நேரான வழியை காட்டுவதற்காகத்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படியான அந்த நபிமார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சமுதாயத்துக்கு நேரான வழியை காட்டிக்கொண்டே வந்தார்கள். அந்த தொடர்ச்சி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் நபிமார்கள் சமுதாயத்தோடு ஒட்டி உறவாடி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு வந்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான அந்த வழிகாட்டல்ல சில நபிமார்களுக்கு உம்மத்துகள் என்று நூற்றுக்கணக்கிலே, சிலருக்கு ஆயிரக்கணக்கிலே என்று நபிமார்களுக்கு கிடைத்தார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட உம்மத் என்று நபிமார்களுக்கு மிக குறைவான நபிமார்களுக்கு கிடைத்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான அந்த தொடரிலே கடைசி நபிக்கு முன்னதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வாழ்ந்த சமுதாயங்களை வழிநடத்தி கொண்டு நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் இந்த பூமியிலே இருந்து வழிநடத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் காண முடியாமல் இருக்கின்றது. அந்த வழிநடத்தல் கடைசி நபியுடைய காலம் என்ன? தங்களது 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் 23 வருட காலம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் நபி என்று எவரும் வரமாட்டார் என்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. அப்படி ஒரு நபி வருவதாக ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றான். அதனால் நபிமார்களுடைய வருகை முற்று பெற்று விட்டது. ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த தீனுல் இஸ்லாம் இருக்கின்றதே, அது இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது, பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதற்கான ஒரு இலகுவான வழிகாட்டலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமுதாயத்துக்கு எப்படி நேர்வழி காட்டினார்களோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாழுகின்ற சமுதாயத்துக்கும் நேரான வழியை காட்டுவதற்கான இலகுவான ஒரு வழிகாட்டலை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி விட்டான். அந்த வழிகாட்டல் எவ்வளவு இலகுவானது என்று கண்டால், எவ்வளவு இலகுவானது என்று நாம் பார்ப்போம் என்றால், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு எப்படி தாவத்து செய்ய வேண்டும், எப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். சஹாபாக்கள் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். அந்த பிரச்சாரத்துக்கு அவர்கள் வழிகாட்டுவதற்கு அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்
3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தின் மூலமாக ஒரு அழகான வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அது என்ன? குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? மூமினான ஆண்களையும் பெண்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி, உங்களுக்கு தெரிந்த நன்மையானவைகளை எல்லாம் நீங்கள் பிறருக்கு ஏவிக் கொண்டிருக்கின்றீர்கள். பிறர் செய்கின்ற தீமைகளை கண்டால் அந்த தீமைகளை தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் சிறந்த சமுதாயம். அப்படியானால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணி, நபிமார்கள் செய்து வந்த அந்த பணியை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி எளிமைப்படுத்தி எல்லா மக்களும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு மோமினும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே இந்த வசனத்தை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். அதனால் நமக்கு தெரிந்த சத்தியத்தை நாம் பிறருக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல 3வது அத்தியாயத்தின் 104வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன், உங்களில் ஒரு கூட்டத்தார்கள் இருந்து கொண்டு மக்களை நன்மைகளின்பால் அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், நன்மைகளை ஏவிக் கொண்டிருக்க வேண்டும், தீமைகளை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு செய்கின்றவர்கள் தான் மோமின்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான்? சத்தியத்தை சத்திய போதனை செய்வதற்கு ஒரு கூட்டத்தார் தம்மை அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏற்கனவே சொன்ன வசனத்திலே எல்லா மோமின்களும் மீது சுமத்திய அந்த பொறுப்பை அல்லாஹ் ஒரு கூட்டத்தார் மீது சுமத்துகின்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் யாரெல்லாம் படித்து விளங்குகின்றார்களோ அவர்களுக்குரிய பொறுப்பும் கடமையும் தான் இது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு சத்திய போதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகளை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமைகளை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இப்படி செய்கின்ற இந்த பொறுப்பை ஒரு கூட்டத்தாரின் மீது அல்லாஹ் சுமத்தியாக இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த போதனை இருக்கின்றது, இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான். நபிமார்கள் மூலமாக செய்து வந்த பணியை அல்லாஹு தஆலா சமூகமயப்படுத்தி எல்லா மக்களும் செய்ய வேண்டும், எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இதனூடாக நமக்கு வலியுறுத்துகின்றான். அதிலும் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் நாம் பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் மௌலியா பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, அவர்கள் மக்களுக்கு நன்மைகளை ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதன் மூலமாக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக உற்ற தோழர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுவது என்னவென்றால், இந்த பணி ஆண்களுக்கு மட்டும் உரிய பணி அல்ல, மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி ஆண்கள் இந்த பணியை செய்கிறார்களோ அதே போல பெண்களும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த பணியை ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது சுமத்துகின்றான். அதனால் உங்களுக்கு எந்த அளவு சத்தியம் தெரியுமோ, உங்களுக்கு எந்த அளவு மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றீர்களோ அவைகளை நீங்கள் அமானிதமாக நீங்கள் கண்டு பிறருக்கு அதை எத்தி வைக்க வேண்டும். அமானிதம் என்றால் அர்த்தம் என்ன? அதாவது நான் என்னிடத்தில் ஒருவர் ஒரு பொருளை தந்து இதை நீங்கள் இன்னாரிடத்திலே ஒப்படைக்க முடியுமா என்று கேட்கும் போது
ஆம் நான் ஒப்படைக்கிறேன் என்று நான் ஏற்றுக்கொண்டால் அது என் மீது சுமத்தப்படுகின்ற அமானிதம். இந்த அமானிதம் எப்பொழுது நிறைவேற்றப்படும்? யாருக்கு அந்த பொருளை கொடுப்பதாக நான் ஏற்றுக்கொண்டேனோ அவரிடத்தில் நான் அந்த பொருளை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்ததற்கு பின்னால் தான் அமானிதம் நிறைவேற்றப்படுகின்றது. அதுபோல இந்த மார்க்கம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிந்த மார்க்கத்தை நாம் மட்டும் பின்பற்றக்கூடாது, நான் பிறருக்கும் சொல்ல வேண்டும், பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அவ்வாறு எத்தி வைத்தால் தான் நான் அமானிதத்தை நிறைவேற்றியவனாக ஆகிவிடுவேன். இது அமானிதம் தான் என்பதற்கான விளக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மௌத்துக்கு 81 நாட்களுக்கு முன்னதாக அரபா மைதானத்தில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். அந்த ஹஜ்ஜிலே அரபாவிலே இருக்கும் போது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தின் ஒரு பகுதி இறக்குகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் தஆலா 23 வருட காலமாக மார்க்கத்தை பகுதி பகுதியாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு, நேரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, இடத்துக்கு ஏற்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இறக்கிக் கொண்டே இருந்தான். அப்படி இறக்கிய அல்லாஹ் நபிகளாருடைய அந்த ஹஜ்ஜின் போது சொல்லுகிறான், இன்றைய தினம் உங்களுக்கு நான் நீங்கள் பின்பற்றுகின்ற உங்களது மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி சொன்ன போது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் தான் செய்த தன்னுடைய பணியை சரியாக செய்தேன் என்பதை அவர்கள் அந்த இடத்திலே நிரூபித்து காட்டுகின்றார்கள். எப்படி நிரூபித்து காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹ் தன்புறத்திலிருந்து இறக்க வேண்டிய மார்க்கத்துடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பரிபூர்ணமாக இறக்கி முடித்ததாக அல்லாஹ் சொன்னதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு அருளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த வஹி அனைத்தையும் உங்களுக்கு நான் சம்பூர்ணமாக எத்தி வைத்து விட்டேனா? இந்த கேள்வியை கேட்ட உடனே சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அத்தைத்தல் அமானா பல்லகத்தல் உம்மா. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்கள் மீது சுமத்திய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். இதன் மூலமாக சமுதாயத்துக்கு எத்தி வைக்க வேண்டிய தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் எத்தி வைத்ததன் மூலமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அப்படியானால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் என்பதை நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை நபி அவர்கள் சஹாபாக்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் சமமாக எத்தி வைத்து விட்டார்கள். அதன் மூலமாக நபி அவர்கள் தன் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றி விட்டார்கள். அப்படியானால் இந்த அமானிதம் என்பது யார் யாரெல்லாம் மார்க்கத்தை படிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை படிக்காத, விளங்காத, தெரியாதவர்களுக்கு எத்தி வைப்பது அமானிதம் என்பதை இது நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதம் என்பதை அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அந்த பிரியாவுடைய ஹஜ்ஜிலே அவர்கள் நிரூபித்தும் காட்டிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? லியுபல்லிக ஷாஹிது மின்குமுல் காயிப. இங்கு வந்திருப்போர், இங்கு வராதவர்களுக்கு நான் இப்பொழுது செய்த போதனைகளை கண்டிப்பாக எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் அமானிதத்தை எப்படி எத்தி வைக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டார்கள். இங்கு வந்திருப்போர்
நான் இங்கு செய்த போதனைகளை எல்லாம் இங்கு வராதவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இது நமக்கு எதனை உணர்த்துகின்றது? நாம் இன்றைய குத்பாவையே எடுத்துக்கொள்ளலாம். இன்று குத்பாவிலே சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகளை இங்கு வராத எவரையாவது நீங்கள் கண்டால் இன்று குத்பாவுடைய சாராம்சம் என்ன, இங்கு என்ன சொல்லப்பட்டது, நீங்கள் என்ன விளக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை இங்கு வராதவர்களுக்கு நீங்கள் எத்தி வைக்க வேண்டும் என்பதை கூட நாம் இதனூடாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்பது அமானிதம் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இருக்கின்றதே நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் தனியாக செய்து முடித்து விட்டால் போதாது. நாம் தொழுகிறோம், நோன்பு நோட்கின்றோம், சதகா கொடுக்கின்றோம், அதோடு முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் செய்கின்ற பணியிலே மிகப்பெரிய சிறப்பான பணி என்னவென்றால் மார்க்கத்தை பற்றிய தெளிவும் விளக்கமும் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவர்களுக்கு நாம் இதை எத்தி வைக்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நாம் தொழுதால் தொழுகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி நமக்கு கிடைக்கின்றது, நோன்பு நோற்றால் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி நமக்கு கிடைக்கின்றது, ஹஜ்ஜி செய்தால் உம்ரா செய்தால் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட கூலி நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் நாம் மார்க்கத்தை எத்தி வைப்பதன் மூலமாக ஷிர்க் செய்கின்ற ஒருவருக்கு ஷிர்க்கை பற்றி தெளிவு ஏற்படுத்தி, விதத்தை செய்கின்ற ஒருவருக்கு விதத்தை பற்றி தெளிவு ஏற்படுத்தி ஒரு பரிபூர்ண முஸ்லிமாக ஒருவரை நாம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அதனூடாக அவர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளிலும் இருந்து அவருக்கு வழிகாட்டிய அந்த மனிதருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போல ஒருவருக்கல்ல, அவர் எத்தனை பேருக்கு இது போல அவர் மார்க்கத்தை சொல்லி 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 வழிகாட்டி கொண்டிருப்பாரோ அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய நேர்வழியின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய தூய்மையான வணக்க வழிபாடுகளை கொண்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையிலே இவருக்கு பங்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? தொழுகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி, நோம்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி, ஹஜ்ஜி உம்ராவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி. ஆனால் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது என்பது இருக்கிற அதனூடாக எத்தனை பேருக்கு நாம் நேரான வழியை காட்டுகின்றோமோ அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஹிதாயத்தின் மூலமாக அவர்கள் சிறுக்கு செய்யாமல் பித்அத் செய்யாமல் தூய்மையான வணக்கம் செய்யும் போது எந்த அளவு நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்கின்றார்களோ அந்த அளவு நன்மையிலே அவருக்கு வழிகாட்டியவருக்கு பங்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமரின் நஅம். அல்லாஹ் தஆலா உம்மை கொண்டு ஒரு மனிதனுக்கு நேரான வழியை காட்டுவது உமக்கு சிவந்த ஒட்டகை ஒன்று பரிசாக கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். சிவந்த ஒட்டகை என்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் இருந்த வாகனங்கள்ல உயர்தரமான வாகனம் சிவந்த ஒட்டகை தான். அப்படியான ஒன்று ஒருவருக்கு கிடைத்தால் எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட உம்மை கொண்டு ஒருவருக்கு நேர்வழி கிடைத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா எந்த அளவு எளிமைப்படுத்தி இருக்கின்றான் தெரியுமா? திருமறை குர்ஆன் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த தாவாவை அல்லாஹ் எந்த அளவு எளிமைப்படுத்துகிறான் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் இருக்கிறாரே, அதாவது தந்தை, வீட்டின் தந்தை இருக்கின்றாரே, அவருடைய கடமை என்ன? தனக்கு தெரிந்த மார்க்கத்தை தனது மனைவிக்கு சொல்லி மனைவியை நேர்வழிப்படுத்த வேண்டும். தனக்கு தெரிந்த மார்க்கத்தை தனது பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே இந்த பணி நடக்குமாயிருந்தா ஒரு கிராமத்திலே அல்லாஹ்வுடைய தீனுடைய பணி நடக்காத எந்த ஒரு வீடும் இருக்க மாட்டாது. ஏனென்றா இந்த பணியை அல்லாஹ் அந்த அளவு இலகுபடுத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த அளவு நடக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தந்தையுடைய பொறுப்பு என்ன? தனது மனைவி
தனது பிள்ளைகள் எல்லோருக்கும் நேர்வழி காட்டிக் கொண்டிருக்க வேண்டும். தொழுகைக்கு நேரமாகிறதா, பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். வீட்டிலே தாய் இருக்கிறாவா, பெண் பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறாரா, தாய் தொழுகைக்குரிய நேரத்திலே தனது பிள்ளைகளுக்கு தொழுகைக்கு ஆர்வமூட்டி அவர்களை தொழ வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆனை வீட்டிலே எல்லா பிள்ளைகளும் ஓத வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் படிக்க வேண்டும். குர்ஆனை வாசிக்க வேண்டும், ஹதீஸ்களை வாசிக்க வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும். அண்டை அயலார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் என்றால் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். தங்களுடைய குடும்பத்துக்கு நேர்வழி காட்டுகின்ற சந்தர்ப்பம் என்றால் நேர்வழி காட்ட வேண்டும். இந்த பொறுப்புகளை அல்லாஹு தாலா மிக மிக இலகுவானதாக ஆக்கி, மார்க்க பணி என்பது ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பணி நடைபெற்றால் அல்லாஹ்வுடைய தீன் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். சகோதரர்களே, மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துடைய நிலைமையை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தாரில எனது உம்மத்து சரிபாதியாக இருப்பார்கள், அடுத்த எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் மறுபாதியாக இருப்பார்கள். மொத்தமான சுவர்க்கவாசிகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் சரிபாதி. அதற்கான காரணம் தெளிவாக விளங்குகின்றது அல்லவா? 1400 வருடங்கள் தாண்டி இந்த மார்க்கம் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் சத்திய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டே இருக்கின்றார்கள் என்றால், இந்த அளவு அதிகமாக மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மக்கள் வேறு எந்த நபியுக்கும் கிடைக்கவில்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த பணியை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஊசிக்கும் யா இபாதல்லாஹ் ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய தீனை நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும். பிறருக்கும் நாம் இந்த தீனை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது ஹுத்பாவிலே நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இங்கு நான் உங்களுக்கு கடந்த காலத்தில் உள்ள சில வரலாறுகளை நினைவூட்ட கடமைப்படுகின்றேன். காரணம், அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள நபிமார்களுடைய வரலாறுகளையும் அவருடைய உம்மத்துடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த நபிமார்கள் இருந்த நல்லவர்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான். அந்த நபிமார்களுடைய தாவாவுக்கு இடையூறு செய்தவருடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அருள் பெற்று சுவர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆகிய அந்த மக்களை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வரலாறுகள் எதற்காக சொல்லி காட்டப்படுகின்றது என்றால், நாமும் நமக்கு தெரிந்த சில வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் இதோ பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இந்த வேறுவிளை களுத்துறை மாவட்டத்திலே இது போன்ற ஒரு பள்ளிவாசல் கூட கிடையாது. அந்த நிலைமைதான் கடந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்திலே துணிச்சலாக அல்லாஹ்வுக்காக தாவாவை செய்த அந்த காரணமாகத்தான் இன்று இந்த சீனங்கோட்டையிலே குர்ஆன் சுன்ன அமைப்பிலே தொழுகின்ற எத்தனை மஸ்ஜிதுகள், வேர்வலை பகுதியிலே எத்தனை மஸ்ஜிதுகள், அதே போல களுத்துறை மாவட்டத்திலே எத்தனை மஸ்ஜிதுகள், இலங்கை முழுவதும் எத்தனை மஸ்ஜிதுகள் நாம் பார்க்கின்றோம். 2000ஆம் ஆண்டாகின்ற நேரத்திலே இந்த நாட்டிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகின்ற 10 பள்ளிவாசல் கூட இருக்கவில்லை. ஜும்மா தொழுகின்ற 10 பள்ளிவாசல் கூட இருக்கவில்லை. ஆனால் இன்று 400க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இந்த 25 வருட காலத்துக்கு இடையிலே பெருகி இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். எதனால்? தாவா நடைபெற்றது, அல்லாஹ்வுக்காக இந்த பணி நடைபெற்றது. ஆனால் போதாது, இது இன்னும் வேகமாக நடைபெற வேண்டும்.
இன்னும் வேகமாக நடைபெற வேண்டுமாயிருந்தால் இந்த பணியை செய்கின்றவர்களாக உலமாக்கள் மட்டும் இருக்கக்கூடாது, பொதுமக்களும் இருக்க வேண்டும். பொதுமக்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பணியை செய்ய வேண்டும். கடந்த காலங்கள்ல இந்த சத்திய பிரச்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்தை, அதாவது 1980-90களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அவர்களிடத்திலே இளம் வயதுடைய கேட்டு பாருங்கள். சுமார் 25-30 வயதுடையவர்களுக்கு அந்த காலத்திலே சின்ன பிள்ளைகள், 1 வயது 2 வயது 3 வயது பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகள் மூத்தவர்களிடத்திலே வரலாறுகளை கேட்டு பாருங்கள். அந்த காலத்திலே இந்த சத்தியத்தை சொல்வதற்கு என்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் என்ற அந்த வரலாறை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அப்படியான சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த மார்க்கம் இந்த அளவு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே எங்கு சென்றாலும் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் நம்மை எதிர்ப்பதற்கு பொதுமக்களுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு உலமாக்கள் மௌலைமார்கள் தான் இருந்தார்கள். நம்மோடு விவாதத்துக்கு வந்தார்கள். அப்படி விவாதத்துக்கு வந்த நேரங்களில் எல்லாம் நாம் பின்வாங்கவில்லை, சளைத்து விடவில்லை. நாம் அவர்களோடு துணிஞ்சு அவர்களோடு விவாதத்துக்கு முன் சென்றோம். அல்லாஹ்வுடைய அருளால் சத்தியம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் சொல்லும், சத்தியம் வந்துவிட்டால் அசத்தியம் அழிந்தே தீரும் என்று சொல்லும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே. அதற்கமைய அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்து அவர்கள் தீனை போதித்தார்கள் என்றால் நாங்களும் அதைத்தானே செய்ய வேண்டும் என்று துணிந்து இந்த சத்தியத்தை போதித்தவருடைய இந்த விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் இன்று நாடு பூராக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்களாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சகோதரர்களே, கடந்த காலத்திலே பட்ட கஷ்டம் இப்போது யாருக்குமே கிடையாது. இப்போது நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பணி என்னவென்றால், நீங்கள் சுவர்க்கம் செல்லும் போது உங்களோடு சேர்ந்து உங்களுடைய குடும்பமும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தாவாவை படித்தரமாக எடுத்து சொன்னான். எப்படி? முதலாவது கட்டமாக நபி அவர்களுக்கு நீரும் உம்முடைய பிள்ளைகளும் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னான். இரண்டாவது கட்டமாக வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் 26வது அத்தியாயத்தின் 214வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், நபியே நீர் உம்முடைய குடும்பத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று சொன்னான். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தங்களுடைய தந்தையுடைய குடும்ப வழியில இருக்கின்ற எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்தார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள். இந்த வழிகாட்டலை எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தாய் வழி குடும்பம் இருக்கும், தந்தை வழி குடும்பம் இருக்கும். அப்படியானவர்களே ஷிர்க் செய்கின்றவர்கள் இருப்பார்கள், பித்அத்தை செய்கின்றவர்கள் இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்கின்ற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு நோய் வந்தால் அவர்களை விசாரிக்க செல்கின்றீர்கள். அவருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் அதை பார்க்க செல்கின்றீர்கள். அவருடைய வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் அதில் பங்கெடுக்க செல்கின்றீர்கள். இப்படி அந்த குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் பங்கெடுக்கின்றீர்களா? அதே மாதிரியாக நீங்களாக நினைத்து அந்த குடும்பத்துக்கு செல்ல வேண்டும். அவர்கள் ஷிர்க் செய்கின்றவர்களாக, பித்அத்தை செய்கின்றவர்களாக, குர்ஆனை பற்றியும் சுன்னாவை பற்றியும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களாக ஒரு நேரம் எடுத்து அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் சதகாக்கள் கொடுக்க வேண்டும். சும்மா சத்தியத்தை மட்டும் சொல்கின்றவர்களாக இருக்காமல் கஷ்டப்படுகின்றவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சதகாவும் கொடுக்க வேண்டும். கொடுத்து உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்க முற்பட்டால் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பணி சாத்தியப்பட்டதோ அதே போல நம்முடைய பணி சாத்தியப்படும். நான் சொல்லுகின்ற இந்த அமைப்பிலே இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த வழிகாட்டின் அடிப்படையிலே
உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை அணுகி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முற்பட்டோம் என்றால் இந்த களுத்துறை மாவட்டத்தில் இருக்கின்ற சகல பள்ளிவாசல்களும் குர்ஆன் சுன்னாவுடைய பள்ளிவாசல்களாக மாற்றி அமைப்பது என்பது மிக இலகுவான ஒரு காரியமாக ஆகிவிடும் என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் சகோதரர்களே. அதனால் சத்தியத்தை போதிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது உலமாக்களுக்கு மட்டும் உரியதல்ல, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற தாய்களுக்கு மட்டும் உரியதல்ல, ஒவ்வொரு தனிநபரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நான் சொன்ன திருமறை வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொன்னேன். 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான்? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி, உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை பிறருக்கு ஏவுகின்றீர்கள், அவர்கள் செய்கின்ற தீமைகளை விட்டும் அவர்களை தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பணியை நாம் செய்ய தொடங்கினோமே சொன்னால் மிக விரைவாக நாம் இந்த சத்தியத்தை நாம் நிலைநாட்டுவதிலே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு விடலாம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கவும் நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். சத்தியத்தை பிரச்சாரம் செய்வதிலே நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நமது சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் மறுமையிலே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். நமது குடும்பத்துக்காக நாம் நிறைய தியாகங்கள் செய்வோம், கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வோம், அவர்களோடு திருமண பந்தங்கள் வைத்துக் கொள்வோம். அதே மாதிரியான உறவோடு சுவர்க்கம் செல்ல வேண்டும். திருமறை குர்ஆன் 52வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மறுமை நாளில் நடைபெற போகின்ற ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்து சுவர்க்கம் செல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அந்த தாயும் தந்தையும் சுவர்க்கம் செல்லாமல் தாமதிப்பார்கள். எதற்காக தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளையும் கூடவே அழைத்துக் கொண்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் தாமதிப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிள்ளைகளை சுவர்க்கத்துக்கு அனுப்ப முற்படுகின்ற நேரத்திலே சில இடத்திலே நன்மைகள் குறைபாடாக இருக்கும், பாவங்கள் அதிகமாகி நன்மைகள் குறைபாடாக இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த தாயும் தந்தையும் செய்த நன்மைகளை கொண்டு குறைபாடுள்ள பிள்ளைகளுடைய நன்மைகளை நிரப்பி குடும்ப சகிதமாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாம் இங்குதான் குடும்பம் குடும்பம் என்று நாம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறோம் அல்லவா? அதே போல மறுமை நாளையிலே ஒரு தாயும் தந்தையும் தங்களது பிள்ளைகளின் மீது அன்பு கொண்டு அவர்களோடு சேர்ந்து சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். அதனால் நாம் எப்போதும் நாம் மட்டும் நேர்வழி பெற்றால் போதாது, நம்முடைய குடும்பமும் நேர்வழி பெற வேண்டும். ஷிர்க்கையும் பித்அத்தையும் விட்டு விலகி தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களாக நாம் மட்டும் இருந்தால் போதாது, நமது பிள்ளைகள் இருக்க வேண்டும், நமது தாய் வழி குடும்பம், நமது தந்தை வழி குடும்பம் எல்லோரும் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி சுவர்க்கம் செல்கின்ற மக்களாக ஆக வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்கு துணை புரிந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.